பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு கூட நம்ம ஒரு ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணி அந்த ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கோம், அப்போதான் விடுதலை கிடைச்சிருக்கோம், அப்போதான் கர்த்தர் ஒரு அற்புதம் செஞ்சார் என்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி இருப்போம். ஆனா அதுக்குள்ள ஒரு பலவிதமான பிரச்சனைகள், முன்னோக்கி செல்ல முடியாத ஒரு காரியம், பாதையே இல்லை, வழியே இல்லை அப்படி நினைக்கிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நமக்கு கூட பயம் வந்து விடுகிறது இல்லையா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட முன்னேற முடியல, பின்பக்கமும் போக முடியல, எல்லா பக்கமும் நெருக்கம், மனிதர்களால ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வழியே இல்லையே, தப்பி செல்ல வழியே இல்லையே என்று வேதனையோடு கூட நீங்க இருக்கிறீங்களா? இந்த சூழ்நிலையில ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வழியை திறப்பார், சமாதானத்தை தருவார். ஆமென், ஹல்லேலூயா. செங்கடலுக்கு முன்பாக அவர்கள் நின்று பயந்தார்கள். அதே வேளையில கொஞ்ச நேரத்துக்குள்ள செங்கடலுக்கு அந்த பக்கம் வந்து ஆண்டவரை சந்தோஷமாய் கம்பீரமாய் துதித்து பாடினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு சமாதானம் இல்லாமல் கஷ்டப்பட்டு எனக்கு ஒரு வழி இல்லையே, பாதை திறக்கப்படலையே என்று வேதனையோடு கூட நீங்க இருப்பீர்களே, ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுகிறார், உங்களோடு கூட அவர் பேசுகிற ஒரு தெய்வம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக ஒரு வழியை திறக்கிற தேவன். ஒரு வழி திறக்கப்படும் பொழுது உங்க வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவார். இப்ப நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? எந்தெந்த காரியங்கள்ல வழி திறக்கப்படலை, எந்தெந்த காரியங்கள்ல முன்னேறி செல்ல முடியல, எந்தெந்த காரியங்களினால சத்துருக்களினால வேதனைப்படுறீங்களோ அதை சொல்லுங்க, சொல்லுங்க, ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார்.